Hello students. So CUET 2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க NTA. என்ன சார் CUET? இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு, நான் இந்த எக்ஸாம் எழுதலாமா, ஐஐடி என்ஐடியில படிக்க முடியுமா, என்ன மாதிரி எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ என்ன எக்ஸாம் இது? 12th படிக்கிற எல்லா பசங்களுமே எழுத வேண்டிய எக்ஸாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதான். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இந்த எக்ஸாம் எழுதி நான் நல்ல மார்க் எடுத்தேன்னா என்ன யூஸ், அது எல்லாமே குவிக்கா என்ன பண்ண போறேன், ரொம்ப ப்ரிசைஸா சொல்ல போறேன். ஸோ மறக்காம ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ CUET அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அட்மிஷன் டு யூஜி கோர்சஸ், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதாவது காமன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். என்ன சார் அது காமன் யூனிவர்சிட்டி? இப்போ நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல கேள்வியாவது பட்டிருப்பீங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அப்போ இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல நான் சேர்ந்து இன்ஜினியரிங்னு இல்ல, சப்போஸ் பிஎஸ்சி கோர்சஸ், எனக்கு கெமிஸ்ட்ரி சாரை ரொம்ப பிடிக்கும், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், எனக்கு பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் சார், நான் அதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி கோர்சஸ், பிஏ ஆர்ட்ஸ் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், பிஏ படிக்கணும் அப்படின்னாலும் எழுத வேண்டிய எக்ஸாம் என்னது? CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதை தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கு. நம்ம போர்டு எக்ஸாம் எழுதுறோம், அது ஒரு சைடு. இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எப்படி ஐஐடியில சேர்ந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கண்டிப்பா ஜேஇ எழுதணும், அத மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நம்ம என்ன மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நான் என்னோட போர்டு எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுத்துறேன் சார், கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200நாலும் நீ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்க முடியாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த CUET எக்ஸாம் ஸ்கோர் தேவை. ஸோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணிட்டாங்க. நேத்திலேருந்து ஓப்பனிங்ல இருக்கு, ஜான்வரி 3லேருந்து ஜான்வரி 30 வரைக்கும். இந்த ஒரு மாசம் டைம் இருக்கு அப்ளிகேஷனை அப்ளை பண்றதுக்கு. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 31 ஜான்வரி நைட்டு 11:50. கரெக்ஷன் இன் பர்டிகுலர், ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணதும் செக் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷனை பிப்ரவரி 2 4 அப்டேட் பண்ணிக்கலாம். சிட்டி, எந்த சிட்டியில எக்ஸாம் நடக்கும், அட்மிட் கார்டு என்னைக்கு வரும், அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா மே மாசத்துல நடக்கும். மே மாசத்துல டென்டேட்டிவா டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 11 31 வரைக்கும். கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா போர்டு எக்ஸாம் நம்மளுக்கு மார்ச் மந்த்ல முடிஞ்சிடும், எக்ஸாம் மேல தான் இருக்கு நடுவில். அப்ப நம்மளுக்கு ஒரு மாசம் சாலிடா டைம் கிடைக்குது. ஓகே சார், நான் எழுதுனேன் சார், என்னால ஜேஇ என்னால எழுத முடியல, பரவாயில்ல, நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறேன், எழுதி மார்க் எடுக்கிறேன், என்ன பண்ணணும்? நல்ல கவனி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட், இப்போ நான் வந்து கேண்டிடேட் எக்ஸாம் அப்ளை பண்றேன் அப்படின்னா நான் மேக்சிமம் 5 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். என்ன சார் 5 சப்ஜெக்ட் கம்பல்சரி சூஸ் பண்ணுமா? அப்படி கிடையாது. இப்போ நான் எனக்கு பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட், நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா சூஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா லாங்குவேஜ் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட், ஜெனரல் ஆப்டிடியூட் கம்பல்சரி. என்ன சார், அப்போ நான் வந்து மேக்ஸ் படிக்கணும், பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னாலும் மேக்ஸ் பேப்பர் ஒன்னு நீ எழுதணும் கண்டிப்பா. அது இல்லாம லாங்குவேஜ் தமிழ் பேப்பர் தனியா ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். சார் அப்ப நான் இன்ஜினியரிங் சேர்ந்து படிக்கணும்னா பிசிக்ஸ் ஒரு பேப்பர், கெமிஸ்ட்ரி ஒரு பேப்பர், மேக்ஸ் ஒரு பேப்பர் சூஸ் பண்ணிடணும். அது இல்லாம அது கூட தமிழ் ஒரு பேப்பரு, அதுக்கு அடுத்தது ஜெனரல் ஆப்டிடியூட் ஒரு பேப்பர், மொத்தம் 5 பேப்பர். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, மேக்சிமமா 5 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம். அப்போ ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க கேட்டகரி வைஸ், 3 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஃபீஸ், அடிஷனல் சப்ஜெக்ட்னா எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும். எக்ஸாம் இப்ப நான் அப்ளை பண்ணிடுறேன், நான் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் இப்போ பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன், தமிழ் ஒரு சப்ஜெக்ட், பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் ஒரு சப்ஜெக்ட். இந்த ஜெனரல் ஆப்டிடியூடும் லாங்குவேஜும் கம்பல்சரி. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டு பசங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே எழுதுவாங்க.
அப்போ நீ இப்ப இந்த லாங்குவேஜஸ் பார்த்தேன்னா உனக்கு கிளியரா புரியும். எத்தனை லாங்குவேஜ் பாத்தியா? இங்கிலீஷ், ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ். இப்போ நான் ஆந்திரால இருக்க பையன். எனக்கு இப்போ சியூஇடி எழுதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா நான் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவேன்? தெலுங்கு. நம்ம தமிழ் சூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு பாத்தியா? ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதக்கூடிய சப்ஜெக்ட் தான் என்னது? என்ட்ரன்ஸ் தான் சியூஇடி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அக்கௌண்டன்சி படிக்கணும் சார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில. அப்போ ஒரு பேப்பர் அக்கௌண்டன்சி, ஒரு பேப்பர் லாங்குவேஜ் தமிழ், இன்னொன்னு ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இப்படிதான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க், நான் இப்ப பேசிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஓகே, ஃபைன். இப்போ எக்ஸாம். நான் இப்போ 3 பேப்பர் சூஸ் பண்ணாலும் சரி, இல்ல 5 பேப்பர் சூஸ் பண்ணாலும் சரி, எக்ஸாம் எப்படி நடக்கும்? நான் சொன்னேன்ல, 13 இந்தியன் லாங்குவேஜஸ்ல எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 37 சப்ஜெக்ட், 13 லாங்குவேஜ், 23 டொமைன் ஸ்பெசிபிக், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். சிலபஸ் கொடுத்திருக்காங்களா? டொமைன் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பெர் என்சிஆர்டி சிலபஸ். இங்க பிரச்சனை வந்துடும். சார் நான் சிபிஎஸ்சியே இல்ல சார், நான் ஸ்டேட் போர்டு சார். நான் என்ன சார் பண்றது? நம்ம ஸ்டேட் போர்டுல தான் நிறைய லெசன்ஸ் இருக்கு, ஆனா சிபிஎஸ்சில லெசன்ஸ் கம்மி. சோ அப்ப டொமைன் சப்ஜெக்ட் சிலபஸ், இப்போ நான் கெமிஸ்ட்ரி நீ சூஸ் பண்ற அப்படின்னா சிலபஸ் பாரு. சொல்யூஷன், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், டிஎன்டிஎஃப் பிளாக், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஹாலோ அல்கேன், ஹாலோ அரீன், ஆல்கஹால், பீனால் ஈத்தர், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைன், பயோமாலிகுல்ஸ். அவ்வளவுதான். நம்ம எத்தனை சாப்டர்ஸ் படிச்சிருக்கோம்? மெட்டலர்ஜி, பி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதெல்லாம் இங்க எதுவுமே வராது. அப்போ இப்ப நம்ம போர்டு எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே இங்க நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா? ஈஸியா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, பிசிக்ஸ் சிலபஸ், மேக்ஸ் சிலபஸ் எல்லாமே அதேதான். அப்போ டொமைன் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி சிலபஸ், ஆனா கொஸ்டின்ஸ் ஒண்ணுதான். சார் எக்ஸாம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்லயும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும். கெமிஸ்ட்ரி ஒரு டொமைன் சப்ஜெக்ட், தமிழ் ஒரு சப்ஜெக்ட், மென்டல் ஜெனரல் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி எல்லாம் ஒண்ணுதான். அப்போ எல்லா டெஸ்ட்டுமே எனக்கு எவ்வளவு நேரம் நடக்கும்? 1 hour நடக்கும். எல்லா சப்ஜெக்ட்லயுமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும்? 50 கொஸ்டின். அப்ப நான் 3 சப்ஜெக்ட்னா 3 எக்ஸாம், அந்த மாதிரி. அப்போ 50 கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட், எதுவுமே பென் அண்ட் பேப்பர் மெத்தட் கிடையாது. மல்டி கரெக்ட், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப் தான். ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 5 மார்க். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இன்கரெக்ட் ஆன்சருக்கு. நெகட்டிவ் மார்க் எவ்வளவு? -1. சொன்னது புரிஞ்சுதா? அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க சிலபஸ் பார்க்கலாம். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் தமிழ் சூஸ் பண்ணிருக்கேன்னா என்னென்ன செக் பண்ணுவாங்க? காம்ப்ரிஹென்ஷன், ஆப்டிடியூட், வொகாபுலரி, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஜெனரல் ஆப்டிடியூட்ல நியூமெரிக்கல் எபிலிட்டி, மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் நாலேஜ், இதெல்லாமே ஆக்சுவலா செக் பண்ணுவாங்க. சொன்னது புரிஞ்சுதா? இப்போ நான் இந்த எக்ஸாம் சூஸ் பண்ணி எழுதிட்டேன் சார். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்முக்கு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க சொன்னது ஓகே, நான் அப்ளை பண்ணிடுறேன். இந்த எக்ஸாம் எழுதி நான் மார்க் எடுத்துட்டாலே எனக்கு சீட்டு கிடைச்சிருமா சார் அப்படின்னா கிடையாது. எக்ஸாம் மே மந்த்ல நடக்குது. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீ மே மாசத்துல போயிட்டு என்ன பண்ணணும்? உனக்கு எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கணுமோ அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு நீ அங்க வந்து அப்ளிகேஷன் விண்டோ செப்பரேட்டா ஓபன் பண்ணுவாங்க. அதுல நீ இந்த சியூஇடி மார்க்கை வந்து என்டர் பண்ணி நீ அங்கதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும். சொன்னது புரிஞ்சுதா? நீ ஃபுல் மார்க் எடுத்துட்ட அப்படின்றதுக்காக யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வீடு தேடி வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க தெரியுதா? ஸோ ஆல் ஓவர் இந்தியா பிஹெச்யூ ரொம்ப ஃபேமஸ். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஸோ அது மட்டும் கிடையாது, ஜேஎன்யூ, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. எனக்கு புரியும், பசங்களுக்கு ஒரு ஃபீல்ட் இருக்கும் சார், தமிழ்நாட்டை தாண்டி அனுப்ப மாட்டாங்க சார். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியுமே பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போ இப்போ எனக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா சியூஇடி அப்ளை பண்ணி எழுதிட்டேன். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதிட்டேன். மார்க் வந்துருச்சு. நான் என்ன பண்ணணும்?
மே மாசமோ இல்ல ஏப்ரல் மாசத்துலயோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க, அட்மிஷன் டு யூஜி கோர்சஸ் அப்படின்னு. அதுல போயிட்டு நான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இந்த சியூஇடி மார்க் வந்ததும் அதை அப்லோட் பண்ணணும். சொன்னது புரிஞ்சுதா? ஏன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான், ஆனா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். இப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லினா அது ஒரு ரூல்ஸ் இருக்கும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுனா ஒரு அட்மிஷன் கிரைட்டீரியா இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஸோ அந்தந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும், மறக்காம அப்ளை பண்ணணும். ஸோ இன்னும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணல அப்படின்னா இப்போ கிளியரா இருக்கும் இந்த சியூஇடி எதுக்காக எழுதுறோம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிச்சா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாத்துக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, டேக் கேர், பை பை.